சிம்மராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் பெரிய குழப்பம் தோணும். அது தோணினாலும் அது மெதுவாக சரியாகுங்க. நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்படுத்துவீங்க. அதனால் எல்லாமே கடைசியில் உங்களுக்கு நல்ல பலன்தானுங்க கண்டிப்பாக கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றியை நோக்கி தாங்க போகும். தொழில், பணி, வியாபாரம் இல்லை சுயதொழில் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருக்க தாங்க செய்யும். ஆனால் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சரியாயிருங்க. இந்த மாதத்தில் தனியாக செயல்படாமல் மற்றவங்களோட சேர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்களே எதிர்பாராத விதத்தில் அதிக லாபம் கிடைக்குங்க. எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே தனிமரம் தோப்பாகாது இல்லைங்களா? அதுபோல் தான் நம்மளுடைய தனிமையான முயற்சி முழு வெற்றியை கொடுக்காது. எல்லாரோடையும் சேர்ந்து செய்கிற முயற்சி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் செய்யணுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உறவினர்கள், நண்பர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டி இருக்குங்க. இதனால் ஒன்றும் தப்பாயிடாதீங்க, உறவுகள் தான் பலப்படுங்க. ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. பொறுமை கொஞ்சம் கம்மியாயிரும். அதனாலேயே தேவையில்லாத சண்டையும் வருங்க, தேவையில்லாத மனசங்கடம் வரும். அதனால் பேசும்போது மட்டும் ரொம்ப கவனத்தோடு பேசணுங்க. படிக்கிற பசங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நேர் எதிராக பேசுவாங்க. அவங்க தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்க ஆசைப்படுவாங்க. அவங்க நண்பர்களோட சேர்த்து படித்து அவங்க எண்ணி இலக்குவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாங்க. எந்த விஷயத்துலையும் நீங்கள் தனியாக முடிவெடுக்காமல் மற்றவங்களோட கலந்து பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில தொடர்புகள்னால காரணமில்லாமல் மன வருத்தமோ இல்லை மன சங்கடமோ ஏற்படக்கூடுங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அமைதியாக சமாளிச்சிருவீங்க. நீங்கள் அதெல்லாம் எப்போதும் போல் கவனமில்லாமல் செயல்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டாலே எல்லாமே சரியாயிருங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு அடைவீங்க. நன்றி, வணக்கம்.